தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எதையும் எந்த நேரத்திலும் சமாளிக்கும் ஆற்றலை பெற்றவர்கள். உங்களுக்கு இந்த குரு பேச்சு அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைக்கின்றார். அஷ்டமத்தில் குரு வந்தால் அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறையும், நினைத்தது நிறைவேறாமல் போகும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிநாதனே உச்சம் பெற்று அவர் 2ஆம் இடத்தை பார்க்கின்றார், 4ஆம் இடத்தை பார்க்கின்றார், 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய 3ஐயும் குறிக்கும் இடம் 2ஆம் இடம். அதை குரு பார்ப்பதனாலே உங்களுடைய வாக்கு வலிமை கூடுதலாக இருக்கும். ஒரு புதிய முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. பெற்றோர்களின் ஆதரவோடு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம், உத்தியோக மாற்றங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு தொழிலே கூட பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உண்டு. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். திடீரென வரும் மாற்றம் தித்திக்கும் விதத்திலே அமையப் போகின்றது. சிம்மத்திற்கு குரு வந்த பின்னாலே 20/10/2026 வருகின்ற பொழுது உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அக்டோபருக்கு மேல் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசப் போகின்றது. உடன்பிறப்புகள் வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பிள்ளைகளாலும் பெருமை சேரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரக்கூடிய யோகமும் உண்டு. ராகு கேது பேச்சு 2லே ராகு வருவதனாலே திரண்ட செல்வமும் வரலாம். இந்த அருமையான குரு பயிற்சி உங்களுக்கு மேலும் நற்பலன்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், யோகபலம் பெற்ற நாளிலே நீங்கள் குன்றக்குடி சண்முகநாதர் பெருமானையும் அங்கு இருக்கும் ஊஞ்சல் முருகனையும் வழிபட்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, சிங்கமுனரி என்ற ஒரு அற்புதமான ஊர் இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கும் சிங்கமுனரியில் உள்ள முத்துவடுகநாத சித்தர் ஆலயம் என்று இருக்கின்றது. மகான் அப்படிப்பட்ட மகான் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும்.